அப்புறம் டோர் வந்து இப்போ லாக் ஆயிடுச்சு. அதனால இவங்க எவ்வளோ ஓப்பன் பண்ணியுமே திறக்கவே முடியல. இப்போ போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்குது. பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பன்னு பார்த்து நயன் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. இங்க தான் அந்த மர்ம நபர் யாருன்ற சஸ்பென்ஸ் உடைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நயன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான். இவங்களை பார்த்ததுமே இப்போ டாக்டர் நயனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கேப்ல போலீஸ் வேற விடாம கதவு தட்டிட்டே இருக்காங்க. அதனால மாதவியை ஒழுங்கா போய் கதவு தந்து அவங்களை சமாளிச்சு அனுப்பு. நீ மட்டும் எங்களை மாட்டி விடணும்னு நினைச்சனா உன்னை இந்த கொலை கேஸ்ல சேர்த்து விட்டுருவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரும் வந்து டாக்டர் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காரு. கௌரி சங்கர் மாதவி எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவரோ அவங்க பேஷன்ஸ்னு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் அந்த புக் ஷெல்ஃப் பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ரூமா பாத்துட்டாரு. இதுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள போய் செக் பண்றாரு. நயனுடைய அந்த ஸ்பெஷல் கண்ணாடியை பாக்குறாரு. ஆனா இது என்னோட ப்ராஜெக்ட் சொல்லி வாங்கி வச்சிடுறாரு. இப்போ ஐஸ் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள வெறும் மெடிசன்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த பாக்ஸ் பக்கத்திலேயே சின்ன கண்ணாடி வளையல் துண்டு இருக்கு. அது ஆக்சுவலா மாதவியோடது தான். பாடியை தூக்கும் போது உடஞ்சு கீழே விழுந்திருக்கும். ஆனா இது தெரியாம வந்துருச்சு நயன் சொல்றாரு. உடனே அவங்க கிளம்பிடுறாங்க. நயனும் போலீஸ் போயிட்டாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க? உங்களுக்கு அந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாம இப்ப நானும் மாட்டிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா மாதவியோ கோவப்படுறாங்க. உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, நீ எதுக்காக எங்க விஷயத்துல தலையிட்டேன்னு சொல்லி திட்டிடுறாங்க. நீ உன் சொந்த ஹஸ்பண்ட் எதுக்காக கொலை பண்ணன்ற காரணத்தை சொல்லின்னு கேட்கிறாரு. இவங்க சிஸ்டர் எடுத்து குத்த போயிடுறாங்க. கவிதா அதை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த கேப்ல நயனோ அங்க இருக்க ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரை எடுத்து அவங்க மேல அடிச்சிடுறாரு. அந்த புகையெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் நின்னுட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் போயிருக்கவே மாட்டாங்க, மறைஞ்சிருந்து இப்ப இவங்களை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. நயனோ மாதவி கௌரி சங்கரோட வைஃப். ஆனா ரிசப்ஷனிஸ்ட் கவிதாக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கிறாரு. அப்பதான் அவங்க தங்கச்சி அந்த சார் கிட்ட டியூஷன் படிச்சது ஞாபகம் வருது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கலான்னு வராரு. இங்க அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் மாதவி கிட்டயும் கவிதா கிட்டயும் தனித்தனியா விசாரணை பண்றாரு. மாதவியும் கவிதாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நயன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்ததால இவங்க பொருளை எடுக்கிறதுக்காக தான் அந்த டைம்ல போனதாவும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் நம்பல. கொலை பண்றதுக்கு இவங்க யூஸ் பண்ண அந்த வெப்பனை காட்டிட்டு இது உங்க வீட்டுல இருக்க கிளாக்ல இருந்த பொருள் தானே கேட்கறாரு. ஆனா மாதவியோ இந்த மாதிரி பொருள் ஆன்லைன்ல எவ்வளவோ கிடைக்கும், இந்த பொருளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கௌரி சங்கரோட பேரண்ட்ஸ் அவருக்கும் மாதவிக்கும் லவ் மேரேஜ்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. இப்ப அதை பத்தி விசாரிக்கிறாரு. மாதவியோட டியூஷன் டீச்சர் தான் கௌரி சங்கரா இருந்திருப்பாரு. அதே நேரத்துல கவிதாவோட தங்கச்சியுமே நயன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.